இளைய பிரதமர்களுக்கு வணக்கம். அதாவது பாண்டிச்சேரியில் வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணி வந்து எந்த மாதிரி அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற பல விஷயங்களை பார்த்தோம். கடைசி 5 வருஷத்தில் பெண்களுக்கு முன்னேற்றமாகட்டும், குழந்தைகளோட முன்னேற்றமாகட்டும், அவங்களோட சேஃப்டி ஆகட்டும், அதே மாதிரி விவசாயிகள், மீனவர்கள், ஏழைகள், அந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி. அதாவது பாண்டிச்சேரியில் எந்த மாதிரி என்டிஏ தலைமையிலான கூட்டணி இருக்குது, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே திமுகவோட கூட்டணி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து அங்கே பாண்டிச்சேரியில் காங்கிரஸோட கூட்டணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்கே வந்து என்டிஏ கூட்டணி எப்படி இருக்குதோ, அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அங்கே ரங்கசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதாவது இப்போ சீட் ஷேரிங் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர் காங்கிரஸுக்கு 16 சீட்டும், பாஜகவுக்கு 10 சீட்டும், அதாவது அதிமுகவுக்கு 2 சீட்டும், லட்சிய ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கும் 2 சீட். இவங்க எல்லாமே ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணியாக இருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் நிறைய விஷயங்கள், 5 வருஷத்தில் எத்தனை விஷயங்கள் வந்து என்டிஏ கவர்மெண்ட், ரங்கசாமி தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் என்ன அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக பார்த்தோம். ஸோ அடுத்த தடவை நிச்சயமாக வெற்றி பெறுவது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் என்டிஏ தலைமையிலான கவர்மெண்ட் தான் அமைய போகுதுங்கிற தெளிவாக தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்குள்ள என்டிஏ கவர்மெண்ட், அதாவது என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக இவங்களுடைய கோஆர்டினேஷன், ஓகேங்களா, அவங்க இணைந்து செயல்படுற விஷயம் வந்து அற்புதமாக இருக்குது. களப்பணியாகட்டும் அங்கேயுமே அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போயுமே வந்து யார் வேட்பாளரோ அவரை வந்து முன்னிறுத்தி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாருமே கோஆர்டினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸும் திமுகவும் முட்டி மோதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருந்த நாராயணசாமி அவர்களுக்கே வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிருச்சாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நல்லித்தோப்பு அப்படின்னு பாண்டிச்சேரியில் ஒரு கன்ஸ்டியூன்சி இருக்குது. அதில் வந்து நான் தான் நிற்பன்ற மாதிரி நாராயணசுவாமி அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் திமுகவை சேர்ந்த கார்த்திகேயன் அப்படின்றவர் நான் தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுருக்காரு. ஸோ முன்னாள் முதலமைச்சருக்கே அங்கே வந்து இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அங்கே காங்கிரஸாக திமுகன்ற சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஒரு மாநிலத்தில் ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எப்படி துவம்சம் பண்ணிடலாம், அழிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இங்கே திமுக கூட்டணி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அங்கே காங்கிரஸ் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பீகார் எலெக்ஷன் நல்லாவே பார்த்தீங்க, ஆர்ஜேடியும் காங்கிரஸும் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டாங்க. ஆர்ஜேடி வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு தோப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே முடிச்சு விட்டாங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் சரத்பவார், ஓகேவா, ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட சரத்பவாரை கடைசியில் கொண்டு போய் நடுத்தருவில் நிப்பாட்டி விட்டாங்க இந்த காங்கிரஸ். அதே விஷயத்தை தான் வந்து இப்போ பாண்டிச்சேரியிலையுமே வந்து திமுகவை எப்படியே அழிச்சிடணும் அப்படின்ற நோக்கில் தான் வந்து காங்கிரஸ் செயல்படுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. அது திமுகவோட கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடியவரே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களை வந்து 2ஆம் தர கட்சியாக தான் பார்க்குறாங்க, ஒரு முன்னிறுத்தி செயல்பட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வெட்ட வெளியே வந்து குற்றச்சாட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு படி போய், ஓகேவா, திமுக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐயையோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து 23ஆம் தேதி தான் எலெக்ஷனு, பாண்டிச்சேரியில் 9ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதி எலெக்ஷன் வேறு வச்சிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேறு ப்ரிப்பேரே ஆகலை, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பயத்தில் வேறு இருக்கிறோம், ஜெயிப்போமா தோக்குமா அப்படின்ற விஷயத்தில். அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை போய் தயவு செஞ்சு எலெக்ஷனை போஸ்ட்பான் பண்ணி வைங்க சார், எங்களால் முடியல, நாங்களே இன்னும் ப்ரிப்பேரே ஆகலை, ஆல்ரெடி நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் முடிவறதுக்குள்ளே எலெக்ஷன் வேறு முடிஞ்சு போயிருமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கில் வந்து மனுவை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் எனிவே 9ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுதுங்கிற தெளிவாக தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லை. ஒரு பக்கம் வந்து இங்கே என்டிஏ கூட்டணி அற்புதமாக செயல்பட்டு 5 வருஷம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கீழே நல்லாவே வந்து ஃபீல்டில் இறங்கி எல்லாருமே கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் காங்கிரஸுடைய கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும் போது எவ்வளோ கேவலமாக செயல்பட்டாங்கன்னு தெளிவாக பல வீடியோவில் பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து காங்கிரஸும் திமுக கூட்டணி எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் இண்டி கூட்டணி. அந்த இண்டி கூட்டணி இப்போ இண்டிக்கு எது என்ன அப்ரிவேஷன் கேட்டீங்கன்னா இப்போ எல்லாருமே மறந்துருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து திமுகவும் சரி காங்கிரஸ் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதனால் இப்போ பாண்டிச்சேரியில் வந்து அமைய போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்டிஏ கவர்மெண்ட் தான் கன்ஃபார்மாக அமைய போகுதுன்ற தெளிவாக வந்து எல்லா விஷயம் தரவுகளும் சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலுமே வந்து என்டிஏ கவர்மெண்ட் மேனிஃபெஸ்டோ பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருந்தோம். அதாவது பெண்களுக்கு எந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, விவசாயிகளுக்கு எந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, மீனவர்களுக்கு எந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, அந்த 5 வருஷத்தில் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க, மோடி அவர்கள் எந்த மாதிரி இறங்கி செயல்பட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ மே 4ஆம் தேதி கன்ஃபார்மாக கிளியர் ஆயிடுச்சு, என்டிஏ கவர்மெண்ட் தான் ஜெயிக்க போகுது. மறுபடியும் ரங்கசாமி அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு. மீண்டும் ஒரு பாண்டிச்சேரி ஒரு அற்புதமான ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக அரசாங்கம் தயாராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நன்றி, வணக்கம்.